அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் நல்லவர். இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி நாளாய் இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 14-15 வசனங்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததே. இந்த நாளில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிற வார்த்தை இதுதான். எழுதி இருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். எழுதி இருக்கிற பிரகாரமாக இயேசு கண்டு அவர் புறப்பட்டு போகிறார். நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எழுதி இருக்கிற பிரகாரமாக இருக்க வேண்டும். நமக்கு தேவன் என்ன நியமித்திருக்கிறாரோ அதை நம்முடைய கண்கள் காண வேண்டும். எந்த பாதை நமக்கான பாதையோ அதை நம்முடைய கண்கள் காண வேண்டும். அதிலே நாம் பயணிக்க வேண்டும். நமக்காய் எழுதியிருக்கிற கழுதை குட்டியானால் அதன் மேல், நமக்கு எழுதியிராத குதிரையின் மேல் அல்ல, ரதத்தின் மேல் அல்ல, நமக்கு தேவன் என்ன எழுதி வைத்திருக்கிறார் அதை கண்டு அதிலே பயணிக்க வேண்டும். நமக்கான பாதையை நாம் காண்பது எப்படி என்று அடுத்த கேள்வி எழும்பலாம். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். எழுதி இருக்கிறதை நம்முடைய கண்கள் காணுமானால், எது எழுதப்பட்டிருக்கிறதோ அதை நம்முடைய கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். வேதத்தை பாருங்கள், வேதத்தை படியுங்கள், ஜெபத்தோடு படியுங்கள். தாவீது எப்படி ஜெபிக்கிறார் தெரியுமா? நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, நீர் எனக்கு ஆலோசனை தந்து நடத்துகிற தேவன். அவருடைய ஆலோசனைகள் இந்த வேதத்தில் இருக்கிறது. ஆவியானவர் எதிலிருந்து பேசுவார் தெரியுமா? வேதத்தில் உள்ள வசனத்தை எடுத்துதான் பேசுவார். புதிய வார்த்தைகளே அல்ல, வேதத்திலிருந்து வசனத்தை எடுத்து நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நம்மோடு பேசுகிறவர், நமக்கு புரியும்படி பேசுகிறவர். வார்த்தை எடுத்துதான் பேசுவார். எனவேதான் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் சொல்லிய வார்த்தைகள், ஆமென், ஆவியானவர், சத்திய ஆவியானவர், அவர் வந்து எனக்குள்ளிருந்து அவர் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து தான் வார்த்தை. வார்த்தையிலிருந்து எடுத்து ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் எழுதியிருக்கிறதை நம்முடைய கண்கள் காணும்போது நமக்காய் நியமிக்கப்பட்ட பாதையை நம்முடைய கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். இதுதான் நமக்கான பாதை என்கிற நிச்சயத்தை தருவார், தெளிவை தருவார், உறுதியை தருவார். அப்படி கிடைத்த பிறகு நாம் அதிலே தைரியமாய் பயணிக்க வேண்டும். மற்ற பாதையிலே ரதங்கள் ஓடலாம், குதிரைகள் ஓடலாம், அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. என் பாதையில் கழுதை குட்டி மட்டும்தானே இருக்கிறது, இந்த கொஞ்சம் தானே இருக்கிறது, அந்த பாதை விசாலமாய் இருக்கிறதே, அந்த பாதையில் ரதங்கள் ஓடுகிறதே, எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. எலியாவுக்கு ரதம் இல்லை, ஆகாபுக்கு ரதம் இருந்தது. ஆனால் ஓட்டத்தில் ரதத்துக்கு பின்னாக அல்ல எலியா நின்றது, ரதத்துக்கு முன்னாக நின்றான். காரணம், கர்த்தருடைய கை அவன் மேல் பலமாயிருந்தது. எழுதியிருக்கிறபடி நம்முடைய பயணம் தொடருமானால் கர்த்தருடைய கரம் நம்ம மேல் பலமாயிருக்கும். எதிர்க்கிறவர்கள் 1000 எழும்பினாலும் எழுதியிருக்கிறதே நிறைவேறும். இயேசு கிறிஸ்து அப்படி பயணித்தார். எழுதியிருக்கிறது நிறைவேறிற்று. அவர் வெற்றியோடு ஓட்டத்தை முடித்தார், ஜெயத்தை சுதந்தரித்தார். என கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, நமக்கு முன்பாக ஓடினவர்கள் அநேக விதங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் பார்த்து அல்ல நாம் நம்முடைய பாதையை தீர்மானிக்கிறது. எழுதி கொடுத்திருக்கிறார். பரலோக தகப்பன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எழுதி இருக்கிறதை பாருங்கள். உங்களுக்கான பாதையை காணும்படி கர்த்தர் உங்கள் கண்களை திறந்து தருவார். கர்த்தர் நடத்துகிற பாதை, கர்த்தர் காண்பிக்கிற பாதை, அதில் தைரியமாய் முன் செல்லுங்கள். உங்கள் ஓட்டம் நிச்சயமாய் ஜெயமாய் அமையும். நீங்கள் வெற்றியை சுதந்தரிப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுள்ள சாட்சிகளாய் விளங்குவீர்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே,
நீர் எழுதியிருக்கிற பிரகாரமாக ஒரு கழுதை குட்டியை கண்டு அதில் ஏறி போனது போல எங்களுக்காய் நீர் நியமித்ததை எங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்தரலும். நாங்கள் இடராதபடி எங்களை நடத்துகிற நல்ல ஆவியானவரே, உம்முடைய வசனம் எங்களுக்கு ஆலோசனையாய் எங்கள் கால்களுக்கு தீபமாயிருந்து எங்களை நடத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.